கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த 40 நாள் நாம் தவ காலத்தில் இருக்கிறோம். இந்த நாள்லையும் நாம் 40 என்கிற வேதத்தில் வருகிற எண்ணை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தாவீதினுடைய குமாரன் அப்சலோம் தாவீது ராஜாவுக்கு அவன் செய்த காரியத்து நிமித்தமாக அவனோட கொஞ்சம் கோபமாக இருக்கார். அப்போது அப்சலோம் என்ன பண்ணுறான், எப்படினாலும் நம்ம ஏமாற்றி ராஜாவாகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனுடைய சேனை படைத்தளபதியாகிய யோவாப்பிடம் இருந்து வந்து அவன் பேசுகிறான். எனக்கு சமாதானம் பண்ண சொல்லி நான் அங்கே வரணும், அவன் கேசூரில் குடியிருக்க சொல்லி ராஜா அனுப்பிச்சிடுறாரு. நான் அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன், அவன் அங்கேயே இருக்கட்டும்னு. அப்போ அவன் அங்கே இருந்து யோபாவிட்ட வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், அதுக்கு நான் செத்துனாலும் போயிருக்கலாம், ராஜா கிட்ட பேசலையேன்னு சொல்லி யோபா மூலமாக அவன் வந்து ராஜாவிட்ட நெருங்கி வர்றது மாதிரி வந்துட்டு, அப்போது இவர் சொல்கிறாரு, சரி நீ இங்கே இருந்துக்கோ. அங்கே இருந்த பிறகு 40 வருடங்களாய் சில குதிரை வீரர்கள், சில சேவகர்கள் இவர்கள் எல்லாம் சம்பாதித்து கொண்டு என்ன பண்ணுறான், எப்படியாகிலும் நம்ம ராஜாவை எதிர்த்து நாம் வந்து ராஜாவாகணும், தன் அப்பாவை எதிர்த்து தான் ராஜாவாகணும்னு நினைக்கிறான். இதற்கு 40 வருடங்களாய் அவன் காத்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, நாம் இந்த இந்த தவ காலத்தில் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன காரியம் இருந்தாலும் நாம் பயபக்தியோடு கூட நம் வாழ்க்கையை நடத்தும்படியாய், நம்மை அர்ப்பணிக்கும்படியாய், நம்மை தாழ்த்தும்படியாய் இந்த நாள்லையும் தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். அப்சலோமை போல் அல்லாது படிக்கு நாம் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய், பயந்தவர்களாய், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய், ரெண்டகம் பண்ணாத படிக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து பாருங்கள், 40 நாளும் பாருங்கள், லாங் வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.